அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 9ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொல்லணும் ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிட்டு, அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், 2 கம்பெனியோட ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ என்ன கம்பெனிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நினச்சுன்னா, இன்றைக்கி பெரிய கலவரம் தான் மார்க்கெட்டில். இந்த கலவரத்துலையும் நம்மளை காப்பாற்றுறது வேறு யாரும் இல்லை, இந்த கைப்புள்ள இல்லைன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு தலைகீழ மாறிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃப்ஐஎஸ் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. 7170 கோடிக்கு என்னமோ விற்றுருக்காங்க இன்றைக்கி மட்டுமே, ஓவரால் விற்றுறது மட்டும். ஸோ டிஎஸ் பார்த்தீங்கன்னா 7639 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வாங்கியுமே மார்க்கெட்டு ஓரளவுக்கு தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இவங்க அதுவும் வாங்கலைன்னா மார்க்கெட் இன்றைக்கி டுமில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றுறது நம்ம கைப்புள்ள தான். ஸோ தொடர்ந்து நம்ம கைப்புள்ள தான் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கதி அதோகதியாயிரும். அதுமாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டாக் ரிசல்ட் அறிவிச்ச ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி லிமிடெட் 6440 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 200 கோடி என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டில் 13% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் ஆனது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஆனது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது டாடா எல்எக்ஸியோட ரிசல்ட்டு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 4036 கரண்ட் பேஸு, 12444 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 12% வந்திருக்கு. கோட்டன் 4% வந்திருக்கு. இந்த ஈரானியில் வந்ததுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். போன வருஷம் இதே குவார்ட்டரில் அதர் இன்கமில் 96 கோடி என்னமோ மைனஸில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1200 கோடி என்னமோ ப்ளஸில் வந்திருக்கு. அதனால தான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. இல்லைனா ஓரளவுக்கு டிசைனான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட். ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்கிறத விட நல்ல ஒரு டிவெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10 ரூபா நார்மல் டிவெண்டாகவும் ஸ்பெஷல் டிவெண்டாக 66 ரூபாயும் தராங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 ரூபா டிவெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டில் 2% கிட்ட வருது, 1.25%. ஸோ நல்ல ஒரு ரீசனான டிவெண்டியில் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இதற்கான ரெக்கார்டு டேட் பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி 2025. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபெப்ரவரிக்கு நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்டிங்கில் இருக்காங்க டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட். சீமென்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 6235. இவங்க ஆல்ரெடி 12 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அந்த டிவெண்டுக்கான டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக தான் இருக்குது. இதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஜனவரி 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய வெப்சைட்டில் இது 10 ரூபாங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க, சில வெப்சைட்டில் யூசி இந்த மாதிரி வெப்சைட்டில். பட் இது வந்து ஆக்சுவலி 12 ரூபா தான். நீங்கள் எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நேற்றுக்கு நியூஸு. மோஹிதே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 59 ரூபா கரண்ட் பேஸு, 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்லி 10 இருக்கிறது 1 மாத்திரம் ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. அதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க மோஹிதே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குது ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 775 ரூபா கரண்ட் பேஸு, 22 ஜனவரியில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 24 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் தான் அனௌன்ஸ் பண்ணலேருந்து. டிவெண்டுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 2 ரூபாயும் ஜூலையில் 7 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபெப்ரவரி மாதம். ஸோ 2 ரூபா இந்த ரேஞ்சில் டிவெண்ட் கொடுக்கலாம், அதிகமாக 7 ரூபாயும் கொடுக்கலாம். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. கோதி பிளாஸ்கான் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 41, ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக். மினிமம் லாட் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி, அது குறைஞ்ச பை செல்லிங் இல்லை. 24 ஜனவரியில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்டுக்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஃபெப்ரவரி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ஹவுஸ் வேரில் இருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக்குன்னு சொல்லணும். நல்லா டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 1 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் டிவெண்ட் தருவாங்க. போன வருஷம் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரூபா டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3லேருந்து 4% வரைக்கும் வருஷம் டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க இந்த கோதி பிளாஸ்கான் லிமிடெட். பட் எஸ்எம்இயில் இருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 25,977, கிட்டத்தட்ட 26,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24 ஜனவரியில் போர்ட் மீட்டிங், டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 5 ஃபெப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அதே மாதிரி டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ரூபாலேருந்து 50 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 டிவெண்ட் தராங்க. ஸோ 50 ரூபாலேருந்து 55 வரைக்கும் டிவெண்ட் தரலாம். செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட். குமிஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 3107, 5 ஃபெப்ரவரியில் போர்ட் மீட்டிங், டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. டிவெண்ட்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபெப்ரவரியில் 18 ரூபாயும், அதுக்கப்புறம் ஜூலையில் 20 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ள ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம் குமிஸ் இந்தியாவிலேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட் 823 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கரெண்டாக 2024 ஒரு பெஞ்ச் மார்க்கை டச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 85,000
ஒப்பந்தங்களும் சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 40 ஹோட்டலாக புதுசாக திறந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்குன்னு இவங்களோட ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். 40 புது ஹோட்டலும் திறந்திருக்காங்க, 85 சைனிங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 185 ரூபா காயின் பேஸு, 9 கோடி என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட். நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1666 ரூபா காயின் பேஸு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $US ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், கொடுத்தது US பேஸ்டு ஹெல்த் கேர் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $25,76,284 ஆர்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லீ மெரைட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 282. இவங்களுக்கு 6 கோடி 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதேமாதிரி UP போலீஸ் இவங்கள்ட்ட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, சில இதுக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் நியூஸ்